கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஏசாயா 66:5. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷப்படும் பொழுது அதை மறைவாய் நின்று ரசிக்கிறவர் நம் தேவனாகிய ஆண்டவர் தாங்க. நம்மளை எத்தனை பேர் நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நமக்கு பிடிச்சவங்களுக்கோ ஏதோ ஒரு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு வாங்கி தரணும்னு நினைக்கும் பொழுது அதை மறைஞ்சு நின்று பார்ப்போம்ல, அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாவற்றையும் காட்டிலும் அனுதினமும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலெல்லாம் நம்ம சந்தோஷப்படும் பொழுது ஆண்டவர் நம்ம அருகில் இருந்து பார்த்து கொண்டிருக்காருங்க. அந்த எல்லையில்லா அன்பை நாம் இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அமர்ந்து, ஏசப்பா, நான் சந்தோஷப்படுற இடத்துலெல்லாம் நீங்கள் மறைவாக இருந்து என்னை ரசிக்கிறீங்க. நான் கஷ்டப்படும் சூழ்நிலையிலெல்லாம் எனக்கு ஒத்தாசையை அனுப்பி என்னை ஆறுதலும் தேறுதலும் நீங்கள் தான் படுத்துறீங்க. இந்த நாளிலும் கூட உன் சமூகத்தில் நான் இருக்கிறேன். நான் சந்தோஷப்படுற அந்த உண்மையான மகிழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறவர் நீங்கள் மட்டும்தான். உம்மை நம்பி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் நான் மறந்து உம்மை ஆராதிக்க இன்றைய நாளில் உம்முடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இன்னும் என் வாழ்க்கையில் எந்தெந்த பக்கங்கள் எல்லாம் கஷ்டங்களோ துன்பங்களோ இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் எனக்கு சந்தோஷமாக மாற்றி தாங்க ஏசப்பான்னு உரிமையோடு கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.